வாங்க இப்போ நம்ம சப்பாத்திக்கு டேஸ்டியாக கத்திரிக்காய் போட்டு பண்ணலாம். கத்திரிக்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதில் மசாலா வைக்கணும். அது என்னென்ன மசாலான்னு பார்க்கலாம் வாங்க. இது பாருங்க, மஞ்சத்தூள், மிளகாய் பொடி, கரம் மசாலா, சிக்கன் பொடி கொஞ்சம் எல்லாம் போட்டாச்சுங்க. எல்லாம் போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்குவோம். இது கூட நம்ம இந்த பவுட்ரு பண்ணி வறுத்து தோல் எடுத்துட்டு பவுட்ரு பண்ணி வச்சுருக்க இந்த கடலை பவுடர் போட்டு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிவிட்டு கேஸ் ஆன் பண்ணிக்கிறேன். அதில் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காயட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த கத்திரிக்காவெல்லாம் ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த 2 கத்திரிக்காய் நம்ம தோட்டத்தில் மாடி தோட்டத்துலேருந்து கிடச்சது. இங்கே பாருங்கள், உள்ளார நல்லா பிஞ்சாக நல்லா இருக்குது. இதை நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கலான்னு சொல்லிட்டு வச்சுருக்கேன். ஒன்று எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். மாடி தோட்டத்துலேருந்து பறிச்சிட்டு வந்தது. உள்ளார பாருங்கள், ஒரு விதை இல்லை. இப்போ இதில் இந்த நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணுங்க. மிளகாப்பொடி, உப்பு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த ஸ்டஃபிங்கை வச்சு கொஞ்சோண்டு கடுகு ஜீரகம் போட்டுக்குவோம். எண்ணெய் காஞ்சிருச்சு. கடுகு ஜீரகம் போட்டாச்சு. இப்போ நம்ம ஒரு கத்திரிக்காவாக இப்படி ஸ்டஃபிங் பண்ணி எண்ணெயில் போட்டு எல்லா கத்திரிக்காயையும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி எடுத்துக்கணுங்க. உள்ளே வரணும். இப்போது இதே மாதிரி எண்ணெயில் போட்டு வேண்டியதான். இந்த பாருங்க, எண்ணெய் காஞ்சிருச்சு, கடுகு வெடிச்சிருச்சு. அதில் போட்டேன். ஒரு கொத்து கருவேப்பிலையும் போட்டுக்கோ. இப்போ நம்ம கத்திரிக்காய் வேகிற வரையிலும் இந்த மாதிரி ஸ்டஃபிங் பண்ணி வறுத்துக்கணும். இது மாடி தோட்டத்தில் உள்ள 2 கத்திரிக்காய். இப்போ நம்ம அது பத்தாதுல்ல, அதனால் கடையிலேருந்து வாங்கின கத்திரிக்காயும் ஸ்டஃபிங் பண்ணி போடுறோம். இன்னும் ஒன்று பண்ணிட்டு அதையும் ஸ்டஃபிங் பண்ணி வச்சுட்டு நல்லா எண்ணெயில் வதக்கணும். இது சப்பாத்தி கூட இந்த கூட்டு நல்லாயிருக்கும். அதுக்காக வந்துட்டு
நல்லா நல்லா கத்திரிக்காய் வதங்கட்டும். கொஞ்சம் நேரத்துக்கு ஒரு வாட்டி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா நல்லா வதங்கி வெந்துடும் நல்லா கத்திரிக்காய். அதுக்குள்ளே நம்மளோட முந்திரி பருப்பு கூட ஆறிடுச்சிங்க. அதை வந்து டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சுருக்கேன். ஆயிடுச்சு, டப்பாவில் ஃபில் பண்ணி வச்சாச்சு. இது மீடியமாக வச்சு ரொம்ப ஸ்பீடாக வைக்கக்கூடாது. மீடியமாக வச்சு நல்லா வேக விட்டு வணக்கி எடுத்துக்கணும். எல்லா பக்கமும் வேகிற மாதிரி. லைட்டாக மூடி போட்டுக்கலாம். கத்திரிக்காய் நல்லா வேகும், அதுக்காக மூடி போட்டு வைக்கிறேன். ஒரு 2 minutes மூடி போட்டு